உலகெங்கும் கிரிப்டோ கரன்சியின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் சூழலில் இந்தியாவில் ரிசர்வ் வங்கியை டிஜிட்டல் கரன்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் கரன்சி என்றால் என்ன, கிரிப்டோ கரன்சியும் டிஜிட்டல் கரன்சியும் ஒன்றுதானா என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உலகம் முழுவதும் சுமார் 21,000 கிரிப்டோ கரன்சி நிறுவனங்கள் முளைத்து ஆக்டோபஸ் கரங்களை விரித்துள்ளன. பங்குச்சந்தை போல நொடிக்கு ஒரு முறை ஏற்ற இறக்கம் காணும் கிரிப்டோ கரன்சிகள் பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் இயங்குபவை. இத்தகைய கிரிப்டோ கரன்சிகளை வழங்கும் நிறுவனங்கள் எங்கிருந்து இயங்குகின்றன, யாரால் இயக்கப்படுகின்றன என்பதெல்லாம் இருள் சூழ்ந்த பக்கங்களாகவே உள்ளன. வளர்ந்து வரும் பிளாக் செயின் தொழில்நுட்பம், தனியார் கிரிப்டோ கரன்சிகளில் முதலீடு செய்யும் மக்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு இந்தியாவில் நவம்பர் 1ஆம் தேதி டிஜிட்டல் கரன்சியை ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியது. முதல் கட்டமாக மொத்த விலை டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வங்கிகள் மற்றும் ரிசர்வ் வங்கிக்கு இடையிலான பரிவர்த்தனைக்கு இது பயன்படுத்தப்பட உள்ளது. இது பரிவர்த்தனை முறையை மிக எளிமையாக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் விவரிக்கின்றனர். இது மாதிரி பல டிரான்சாக்ஷன்ஸ் வங்கிகளுக்குள்ளார, ரிசர்வ் வங்கியோட அப்புறம் வங்கிகளுக்குள்ளாரே இருக்குது. அந்த மாதிரிலாம் கொடுக்குற போது 2000 கோடி, 4000 கோடி, 20,000 கோடி, 5000 கோடி என்று கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு பரிவர்த்தனை நடக்குது. அதுக்கும் இவங்க செக்கு போட்டு 3 பேர் கையெழுத்து போட்டு அந்த செக்கை கையெழுத்தை சரிதானான்னு வெரிஃபை பண்ணி அது செக்கு கிழிஞ்சு போயிடாமல், அதில் நம்பர் மாறி போயிடாமல், இது மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸில் பிரச்சனைகள் ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்குது. அதை மாற்றுவதற்காக டிஜிட்டல் கரன்சினா நியர் கரன்சியே தான், இது கரன்சியே தான். ஏற்கனவே இருக்கிறது எதையும் நிறுத்த போகிறதில்ல. இப்போ கேஷாக கொடுக்கலாம், செக்காக கொடுக்கலாம், டிமாண்ட் டிராஃப்டாக கொடுக்கலாம், நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபோன்பே மூலமாக, ஜிபே மூலமாக பண்ணலாம். இத்தனை விதமாகவும் ஒரே ரூபாயை தானே பண்ணுறோம், இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். அதுக்கு பேர் டிஜிட்டல் கரன்சி. அதற்கான தேவை இருக்கிறது. SBI, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC, ICICI உள்ளிட்ட 9 வங்கிகள் மூலமாக மொத்த விலை டிஜிட்டல் கரன்சி வெளியிடப்படுகிறது. சில்லறை விலை டிஜிட்டல் கரன்சியை அடுத்த மாதத்தில் அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. அதே சமயம் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கும் டிஜிட்டல் கரன்சிக்கும் சந்தையில் தனியாரால் வழங்கப்பட்டுள்ள கிரிப்டோ கரன்சிகளுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். காகித வடிவிலும் நாணய வடிவிலும் உள்ள பணத்தை போல டிஜிட்டல் கோட்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் மற்றொரு பணம்தான் டிஜிட்டல் கரன்சி என்பதும் அவர்கள் தரும் விளக்கம். அரசாங்கம் சொல்லுகிற டிஜிட்டல் கரன்சிக்கும் இந்த வர்த்தகமாகிற, விலை ஏறிக்கொண்டே போகிற, திடீரென்று இறங்குகிற கிரிப்டோ கரன்சிக்கும் தொடர்பே சுத்தமாக கிடையாது. கிரிப்டோ கரன்சி என்பது தனிநபர்கள் உருவாக்கி அவங்க சந்தையில் விட்டு அதையே ஒரு பொருளாக மக்கள் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது அது போன்ற எதுவுமே கிடையாது. இதை முதல்ல ஒரு அரசாங்கத்தினுடைய ரிசர்வ் வங்கி வெளியிடுது. இந்தியாவில் டிஜிட்டல் கரன்சியின் பரவலாக்கம் மிக மெதுவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகள், சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான கடன் அட்டைகளை டிஜிட்டலில் வழங்கி அதன் மூலம் கிடைக்கும் அனுபவத்தின் அடிப்படையில் விரிவாக்கம் செய்ய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. ஆனால் சில்லறை விலை டிஜிட்டல் கரன்சியால் கருப்பு பணம் அதிகரிக்கக்கூடும் என்றும் வங்கி பணியாளர்கள் எச்சரிக்கின்றனர். கருப்பு பணமாக வீடுகளில் ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு எளிதாக போய்விடுமோ, கேஷாக வைக்க வேண்டியதில்லை, நீங்கள் டிஜிட்டலில் வச்சுக்கலாம் அப்படின்றது. இது யார் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லி அரசாங்கம் என்னைக்கா வெளியிட முடியுமா? ரிசர்வ் பேங்க் வெளியிடுமா? வெளியிடாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தின்படி ரிசர்வ் பேங்க் வரக்கூடிய தகவல்களே வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால தான் வராக்கடன் எவ்வளவு தள்ளுபடி செய்தாலும் அது யாருக்கு தள்ளுபடி செய்கிறோம்ன்றதை கூட இதுவரைக்கும் பகிரங்கமாக சொல்கிறதில்ல. அதே சமயம் பணத்தை ரொக்கமாக பயன்படுத்துவதற்கான தேவை குறைந்து வரும் இந்த காலகட்டத்தில் புது புது டிஜிட்டல் பரிவர்த்தனை முறைகள் முளைத்துக் கொண்டேதான் இருக்கும். அதில் சமீபத்திய வரவுதான் டிஜிட்டல் கரன்சி. அதை உலகம் தவிர்க்க முடியாது என்பதே நிதர்சனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.